அன்பு தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்கள் சமூகத்தில் வந்து உம்மை மனதார உயர்த்தும்படிக்கு நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கிருபை தாங்கட்டும். வர வேண்டிய அத்தனை பேரையும் நீர் அழைத்து கொண்டு வருவீராக. தெய்வாவியானவர் முழுவதும் எங்கள் நடுவில் இன்றைக்கு அசைவாடி உங்க திட்டங்களை நீர் எங்களுக்குள்ள நிறைவேற்றும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோப்பா. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்லப்பா, உம்முடைய திருநாமத்திற்கே மகிமை வரும்படிக்கு எங்கள் ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்யும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம். எழுந்தருளும் கர்த்தாவே, எந்த மனுஷனுடைய கிரியைகளும் பலன் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் செய்யும். உம்முடைய தயவு, உங்க கிருபை எங்களை நிறைவாய் மூடிக்கொள்ளும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, எனக்குள்ளும் என் குடும்பத்துக்குள்ளும் வாரும், என் சபை நடுவிலும் கர்த்தர் எழுந்தருளும் என்று சொல்லி இணைந்து கர்த்தரை பாடுங்கள். ஆண்டவரே, நீங்க எங்களுக்குள்ள இல்லைன்னா எங்களுக்குள்ள என்ன இருந்தோ, எங்ககிட்ட என்ன இருந்தோ ஒரு பிரயோஜனம் இல்லை ராஜாங்கிற உணர்வை உண்மையாய் தேவ சமூகத்திலே பெற்றவர்களாய் மகிமையின் மேகமாக இறங்கி வந்த தேவ சமூகம் நம்ம இன்றைக்கு மூடிக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு முச்சடிலே எழுந்தருளின தேவனுடைய தயவு இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆட்கொள்ளும்படிக்கு அந்த வாஞ்சையை, அந்த ஏக்கத்தை இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் செய்யும்படிக்கு நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு இன்னைக்கு அந்த மகிமையின் மேகம் வேணும் ஆண்டவரே என்கிற வாஞ்சையோடு எல்லாம் இணைந்து பாடுவோமா? மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பாருமையா நல்லவரே, இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி. எல்லாரும் நல்ல முழு பலத்தோட கையை தட்டி இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீன்கள் மத்தியில் திருவாசன மீதில் இறங்கி வந்தவரே, மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே, மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக
மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. என் மேல, எங்கள் குடும்பத்தின் மேல கண்மலையின் வெடிப்பினில் நல்ல உற்சாகமா கையை தட்டி வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே. போதும்பா, உலகத்தோட வாழ்வது போதும். துணையாளரே எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. தாகமுள்ள ஒவ்வொருவரும் சீடர்களின் மத்தியில மேல் வீட்டறையில வந்தீங்களப்பா. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே. உங்க சமூகத்தோடு நாங்க திரும்பணும். உங்க கிருபைகளோடு நாங்க நிரம்பி வழியணும். ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஆட்கொள்ளுங்கப்பா. துணையாளரே ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே துணையாளரே ஆறுதலே. நல்லவரே துணையாளரே ஆறுதலே. மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா. நமக்கு நல்ல தெரிந்த பாடல், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும். சேர்ந்து பாடுவோமா? என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். எஃப் மைனர் இணைந்து பாடி கர்த்தரை உயர்த்துங்கள். அவர் உங்களை இன்றைக்கு நிரப்பி வெளியே பண்ணட்டும். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும். ஆற்றலை கொடுத்து ஆவியே வாருமே. என்னை
நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். நல்ல கைதட்டி அத்தனை பேருமா இன்று நிரப்பும். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. இந்த நல்ல காலை நேரத்தில் வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. கையை தட்டி ஒரு குழந்தைய போல மனம் திரும்பி நாம் குழந்தைய போல இருக்கிறப்பா இன்று நிரப்போ என்னை நிரப்போ இன்று நிரப்போ. வாரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. என்னை நிரப்பு என்னை நிரப்பு. ஹல்லேலூயா. உங்கள் ஆவியா கோபங்கள் போக்கி பாவங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. முழு பலத்தோட கையை தட்டுவீங்களா? எல்லாரும் சத்தமா கையை தட்டி பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. பாவங்கள் கழுவி பரமனே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். ஹல்லேலூயா. முழங்கால் படிடுவோமா? இன்றைக்கு நான் அந்த புது பலத்தினால நிரப்பப்படணும். ஆண்டவரே நீர் என்னை நிரப்பணும் ராஜா. உங்க மகிமை என்னை மூடணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை எங்களை இன்னைக்கு நிரப்பட்டும், எங்களை இன்னைக்கு பலப்படுத்தட்டும். நல்ல கரங்களை தட்டி இந்த காலை நேர ஆராதனைக்காக முழு மனதோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஓ ரபத கட்ட தரப கல தரலமா தாகம் உள்ளவன் மே ஆவியை ஊற்றிடுவா வறண்ட நிலத்தின் மே தண்ணீரை ஊற்றிடுவா. கைய தட்டி தாகம் உள்ளவன் மே
சர்ப்பங்களை மிதிப்பார், தேள்களையும் மிதிப்பார். சத்ருவின் அதிகார சகலமும் மேற்கொள்ளுவாய். சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களையும் மிதிப்பாய். சத்ருவின் அதிகார மேற்கொள்ளுவாய். சின்ன பிள்ளைகளும் வாலிபர்களும் நல்ல கரங்களை தட்டி கோட்டைகளே சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். ஹரபல பர பரப ஹரபல பர பரப. அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசி அவரை உயர்த்துங்க. புது பலன் அடைந்திடுவார், நீர் புது பலன். ஒரு பரலோக மகிமை, பரலோக மகிமை ஒவ்வொருவரையும் அந்நிய பாஷை கிருபை கேளுங்க. சும்மா இருக்க வேண்டாம். சிறு பிள்ளைகள் மேலும் வாலிபர்கள் மேலும் கர்த்தருடைய பலத்த அக்கினி, பலத்த வல்லமை இன்னைக்கு இறங்கட்டும். புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவே. விட்டுக் கொடுங்கள், கட்டுகள் உடையட்டும். விட்டுக் கொடுங்கள், கட்டுகள் உடையட்டும். விட்டுக் கொடுங்கள், கட்டுகள் உடையட்டும். நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். எங்கள் எல்லாருக்கும் ஹல்லேலூயா. ஓ அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். இந்த நாளிலே உலர்ந்து போய் கிடைக்கிற வீடுகள், தனிப்பட்ட வாழ்க்கை மாறுதலை அடையட்டுமே. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். கேளு மகனை, கேளு மகளை அசைவாடு, அசைவாடு ஆவியான என்னை மாற்றுமே, எங்களை மாற்றுமே. தோலினால் மூடனுமே, the Lord fill you. ஆண்டவர் நிரப்பட்டும், ஆண்டவர் நிரப்பட்டும், மகிமை மூடட்டும். அவளோன் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே.
மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஓ மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. இன்னும் வாஞ்சை பெருகட்டுமே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே என்ன நடந்தாலுமே எரிந்து கொண்டே எப்போதுமே எரிந்து கொண்டே எனது விளக்கு எரிய. உங்க விளக்கு பிரகாசமா எரியும், பயப்படாதீங்க. உங்களை விளக்கேற்றினவர் கர்த்தர் அல்லவா? உங்க வாழ்க்கைக்கு விளக்கு கொடுத்தவர் அவர் அல்லவா? இருள்கள் போற்று போகும். எரிந்து கொண்டேன் எப்போதும் உமக்கா, எரிந்து கொண்டேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை உமக்காகவே எரிந்து கொண்டேரும். எல்லாம் பாடுங்க. உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். Thank you, அப்பா. எரிந்து கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவிக்கொண்டு ஆவியானோட இஷ்டத்துக்கு உங்களையும் உங்க குடும்பத்தையும் கொடுத்து பாருங்க. அன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா இருளும் தோற்று போகும். கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும். திரும்ப வெட்கப்பட விட மாட்டார். ரெண்டு கையை உயர்த்தி தாயும் தந்தையும் தள்ளி விட்டார், தந்தையே சென்னை சேர்த்து கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளி விட்டாலும் தந்தையே சென்னை என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடும் கண்மலை மேலே என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலே என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே.
யாரெல்லாம் பாட முடியுமோ அதை ருசித்து என் ஜீவனுக்கு தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ சந்திக்கிற அத்தனை தீமையும் உன் ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ண போகிறார். உனக்கு தெரியாது எப்படி முடியும், ஆனா நீ பார்க்க போகிறார். நீ அழிய வேண்டும், நீ வாழக்கூடாது நினைக்கிறவங்களுக்கு முன்பாக அவர் அருகில் வந்து உன்னை காத்து நிற்பார். கோழி தன் குஞ்சை காக்கிறது போல பகைத்தவர்கள் தேவனை அறியும் அளவுக்கு உனக்கு அற்புதம் நடக்கிறது. கையை உயர்த்தி அருகில் வந்து என்னை காத்திடுவார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிவாரே. என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் என் ஜீவனுக்காக. பாடு வாலிபனே, பாடு சத்தமா. முடிஞ்ச மட்டும் ரெண்டு கையை உயர்த்தி, நாம் பிசாசுக்கு பயப்படணுங்கிற தேவை இல்லையே, பிறகு ஏன் நாம் பயப்படணும்? நான் பாவத்தை எனக்கு அவர் மன்னிச்சிட்டாரே, நான் ஏன் அதுக்கு இனி பயப்படணும்? நான் அநியாயங்களுக்கு ஏன் பயப்படணும்? நான் மனுஷனுக்கு பயப்படணும் தேவையில்லை. நெஞ்ச நிமித்தி தலைய நிமிர்த்தி காலூண்டி நிற்கிறதை போல உடனோடு எழும்பி நின்று இந்த பொல்லாத மனுஷனுக்கு, பொய் பேசி திரிகிற இந்த கூட்டத்துக்கு நான் பயப்படணுங்கிற தேவையே எனக்கு இல்லை. என் கூட அவர் இருக்கிறார். கண்களை மூடி உங்க தனிமையில சர்வ வல்லவரா கூட இருந்து உங்களை நடத்துவார். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும், நீதிமானுடைய கூடாரம் செழிக்கும். பாவம் செய்து பாவத்துல துணிகரமாய் ஓடுகிற வீடு விழுந்து போகும். ஆனால் பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளையின் வீடோ எழும்பி நிற்கும். ஒருவேளை என் வீட்டுக்குள்ளேயே பாவம் இருக்குதே, உன் நிமித்தம் உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உன் நிமித்தம் உன் கர்த்தர் உனக்காய் அங்கு செய்ய வேண்டிய அத்தனை கிரியை செய்வார். அவரே வழிகளை திறப்பார். ஓலோ நீரே என் ஆதாரமே, நீரே துணையாளரே, நீரே என் ஆதாரமே, நீரே என் துணையாளரே. துன்பநேர் தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே, துன்பநேரம் தூக்கி என்னை முழு சபையா கையில உயர்த்தே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவே, அன்பு கூறு மகனே,
ரொம்ப பேர் அமைதியா இருக்கிறீங்களே, முழு மனதோட பாடுங்க. என் நேசரே உம்மை பாடிடுவேன், இயேசுவே. சத்தம் வரட்டும். என் நேசரே செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டை, நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டை. தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே. ரெண்டு கையை உயர்த்தி துன்ப வேளை தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே. தேவ பிள்ளைக்கு உபத்திரம் வரும்போதெல்லாம் அவருடைய கரங்கள் ஒரு தகப்பனுடைய கரத்தை போல நம்மை தூக்கி எடுத்துக்கொள்ளும். தேவ பிள்ளைக்கு உபத்திரம் வரும்போதெல்லாம் அவருடைய கரங்கள் ஒரு தாயின் கரத்தை போல மார்போடு அணைத்துக் கொள்ளும். அவருடைய பிள்ளைக்கு ஒரு உபத்திரம் உண்டு சொன்னா அவர் எங்கேயோ நின்று பார்க்கிறவர் அல்ல. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்க கூட உட்கார்ந்து அவரும் அழுதுகிட்டு இருப்பாரு. அற்புதம் செய்ய முடியாம இல்லை, அவர் சொல்லுவாரு, இந்த பாதையை கடந்து போவோம் வா, நான் உன் கூடவே இருக்கிறேன். ஏற்ற காலத்துல உன் தலை உயரும். உனக்காக நான் வைத்திருக்கிற நேரம் வரைக்கும் உன் உயிரை யாரும் எடுக்க முடியாது. உன்னை குறிச்ச என் திட்டத்தை யாரும் எடுக்க முடியாது. உனக்கான நன்மைகள் நிச்சயமா எதிர்காலத்துல மலர்ந்து சிறந்து உயர்ந்து இருக்கும். அதை யாரும் தடுக்கவே முடியாது. ஆனா இன்றைக்கு இது அமைதியா இருக்க வேண்டிய காலம், இது பொறுமையா இருக்க வேண்டிய காலம். நீ யுத்தம் பண்ணாம இருந்தன நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீ சத்தம் காட்டாம இருந்தன நான் உனக்காக சத்துருவை அழிப்பேன். நீ என் கூடவே நடந்தனா நான் உனக்காக கிரியை செய்வேன். உன் மாமிசத்துக்கு இடம் கொடுத்தா நான் உனக்காக ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் உன் கூடவே இருக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, என் கர்த்தர் என்னோடு தங்கி இருக்கிறார். Thank you Lord, உமக்கு நன்றி. துன்பவே தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே. Thank you Jesus. உங்க கிருபை உங்க சமூகம் எங்களை தொடர்ந்து மூடட்டப்பா. இந்த ஆராதனையில் இதுவரைக்கும் பலத்த கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற கர்த்தர், தொடர்ந்து நீர் எங்கள் நடுவில் உம்முடைய ஆளுகையை தந்து உங்க நாமத்தை நீங்க உயர்த்தும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம். நீர் எழுந்தருளுங்க, உங்க நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சங்கீதம் 119 அதுடைய 122வது வசனம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. உமது அடியனுக்கு நன்மையாக துணை நில்லும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் எனக்கு நன்மையாக துணை நிற்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. என் பக்கத்தில் ஒரு நன்மையாக எனக்கு துணை நிற்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல
நம்மளை குறித்து தீமையான காரியங்களை சொல்றதுக்கு அநேக பேர் இருக்கிறாங்க இல்லையா? அப்படித்தானே? எல்லாருக்கும் வாழ்க்கையில தெரியும் தீமையான காரியங்கள் பேச, அப்படி இப்படி, இவங்க அப்படி, இவங்க குடும்பம் அப்படி, இவங்க செஞ்சது இப்படி, நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? என்னை குறித்து ஏதாவது ஒரு விஷயம் நல்லாதான் இவங்க பேசிட மாட்டாங்களா? அநேக நன்மைகளை எங்க கிட்ட இந்த சில மனிதர் வாங்கிக்கிட்டாலும் கூட அந்த நன்மைகளை சொல்றதுக்கு அவங்களுக்கு மனது இல்லை. அப்படிதானே? நிறைய பேர் சொல்லியிருக்கோம். வீட்டிலே கூட யோசிச்சு பாருங்களேன், அவங்க செய்யறது அவங்களுடைய காரியங்களை பெருசா பேசுவாங்க. ஒரு குடும்பத்திலே ஆகட்டும், நம்ம அநேக பேர் பார்த்துருக்குறோம். நான் அப்படி செஞ்சேன், நான் அப்படி செஞ்சேன், நீ நிறைய பேசுவாங்க. ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது கூட நான் அப்படி செஞ்சேன், இப்படி இருந்துச்சு, இப்படி ஆச்சு, இப்படி வந்துச்சு, இப்படி போச்சு, இதெல்லாம் சந்தித்தேன், என் வாழ்க்கையில இதெல்லாம் காரியங்கள் நடந்துச்சு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கு. ஆனா எத்தனை பேர் கூட இருக்கிறவங்களை குறித்து இல்ல, இவங்களால தான், இவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம குறித்து, நம்மளுடைய நற்காரியங்களை குறித்து பேசுறவங்க எத்தனை பேர் தெரியுதுல்ல? நம்ம மனசுல சில நேரத்துல கஷ்டமா இருக்குல்ல? ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நான் எதிர்பார்த்திருக்கிறேன். சில நேரங்கள்ல எல்லார் மனதிலும் மனுஷங்க தானே, நம்மளை குறித்து யாராவது நல்ல, எத்தனை சகிச்சிருக்கிறோம், எத்தனை காரியங்களை நாங்க செஞ்சிருக்கோமே, அதை ஈஸியா நம்ம கிட்ட இருக்கிற குறைவுகளை ஈஸியா பேசுவாங்க. ஆமென். நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா, ஈஸியா நம்மளை தூக்கி போடுறதாகட்டும், நம்மளை ஈஸியா உதறி விடுறதாகட்டும், ஈஸியா ஓரங்கட்டதாகட்டும், கொஞ்சம் என்கரேஜ் ஆகி வந்திருப்போம், பார்த்துக்கலான்னு வந்திருப்போம், அப்படி சொல்ற வார்த்தையில அப்படியே மறுபடியும் சப்புன்னு உட்கார்ந்துக்கணும். நம்மளை குறித்த நன்மையான காரியங்கள் பேசுறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இல்ல, கிடையாது. ஆனா தேவன் நம்ம பக்கத்துல நன்மையாக பேச துணை இருக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. எபிரேயர் 12:24 நீங்க வாசிங்க, அங்க இருக்குது பாருங்க. ஆபேலுடைய ரத்தத்தை பார்க்கிலும், ஆமென், நமக்காக நன்மையை பேசுகிற ரத்தம் அவருடைய ரத்தம். ஆமென். ஆபேல் மரித்தும் பேசுகிறான் என்ற வார்த்தை இருக்குது. நம்முடைய தகப்பன் இன்றைக்கு எங்க பாவத்துக்காக, எங்க மீறுதலுக்காக, அக்கிரமத்துக்காக மறுத்திருந்தாலும் கூட உயிரோடு 3ஆவது நாள் எங்களுக்காக உயிரோடு எழும்பி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? எங்களுக்காக பேசிக்கொண்டே இருக்கிறார். நன்மையானதை தான் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமென், சொல்லுங்க. என் தேவன் எனக்காக நன்மையான காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என் கூட துணையாளராய் இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஏசப்பா என் கூடவே இருக்கிறார்? ஆமென், அல்லேலூயா. நிழல் போல இருக்கிறார், விலகாமல் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு நிழல் போல என் கூட இருக்கிறவர் என் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் எப்பொழுதும். ஆமென், வாக்கு கடங்கா பெருமூச்சையோட ஆமென் எனக்காக ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிற, என் நல்வாழ்க்கைக்காக பிதாவுக்கிட்ட பேசிட்டே இருக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, பிதாவானவர் சிங்காசனத்துல இருக்கிறார் வச்சுக்கோங்களேன், இப்படி உட்கார்ந்து இருக்கிறார். இயேசுவானவர் பக்கத்துல வலது பட்சத்துல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? பிதாவானவர்கிட்ட நமக்காக பேசிக்கிட்டே இருக்கிறார். நம்ம பாவம் செய்தாலும் கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். நம்ம நன்மைக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? பேசிக்கிட்டே இருக்கிறார், ஒவ்வொருத்தருக்காகவும். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம இருக்கிற ஒவ்வொருத்தரும் வெளியேற பெற்றவங்க. ஆமென், அல்லேலூயா. அவர் முகத்தை பார்த்து பேசுறவர் அல்ல. ஆமென், அல்லேலூயா. நம்ம தப்பு பண்ணா கூட நமக்காக பேசுகிறவர். ஆமென். பைபிள்ல ஒரு இன்சிடென்ட் எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அங்க ஒரு எஜமான் என்ன பண்றான், திராட்சை தோட்டத்துக்குள்ள ஒரு அத்திமரத்தை கனி கொடுக்கும்படியா வைக்கிறான். அப்படிதானே? அப்போ மறு வருஷம் வரும்போது அதுல கனி பார்க்கும்போது கனி இல்ல, கனி கிடையாது. 3 வருஷம் பார்க்கறான், கனி கிடையாது. அப்போ அந்த எஜமான் தோட்டக்காரன் கிட்ட என்ன சொல்றான்னா, இதை வெட்டி போட்டுறலாம், இது கனி இல்லாம இருக்குது, இது பூமியும் கெடுத்துக்கிட்டு இருக்குது, வேஸ்டா இருக்குதுன்னு என்ன பண்றான் எஜமான் சொல்லும் போது கூட அந்த திராட்சை தோட்டக்காரன் என்ன பண்றான், அந்த மரத்துக்காக இல்ல, நான் அதை கொத்தி என்ன பண்றேன், நீர் பாய்ச்சுற, அதுக்கு உரத்தை போடுவேன். ஆமென், அல்லேலூயா. அது அடுத்த வருஷம் கனி கொடுத்துரும். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் என் பாவங்களுக்காக கூட பரிந்து பேசிட்டு இருக்கிறவர்.
ஆமென். நான் மனஸ்தாபப்பட்டுருவேன்னு சொல்லி எனக்காக என்ன பண்ணுகிறவர், என் மேல ஹோப் வச்சிருக்கிற கர்த்தர், என்னுடைய கர்த்தர் பரிந்து பேசிட்டே இருக்கிறார். எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவரே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தை கொடுங்க, ஆமென், நல்லா வந்துருவாங்க, உணர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்துக்காகவும் சொல்லுங்க, எனக்காக என் நன்மைக்காக பேசிக்கொண்டே இருக்கிறார். சொல்லுங்க, அநேக தீமை செய்கிற கூட்டம் என் சுத்தி இருந்தாலும் கூட, ஆமென், ஒரு மனுஷனுக்கு வீட்டாரு தான் இங்க சத்துரு. அதை தாண்டி மற்ற பல விஷயங்கள் இருக்கு. ஆமென். வீட்டார்களே நமக்கு எதிராய் வரும்போது மனசு ரொம்ப கஷ்டம் ஆயிருது இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பவே பாட்டு பாடணும்ல, தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் தேவன் அருகில் வந்து என்னை காத்திடுவ. என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிவாரே. தேவன் அருகில் வந்து, நீங்க பாடுங்க, உங்க ஆத்துமாவுக்கு சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பகைத்தவ வேற பகைச்சிருக்காங்களோ, ஆமென், தேவன் என், சத்தமா பாடணும். ஹல்லேலூயா. என் ஜீவனுக்கு ப்ரொடெக்ஷன் ஆரன் யாரு? கர்த்தர். ஆமென். நான் எதுக்குமே பயப்படக்கூடாது. சொல்லுங்க, ஆத்துமாவே நீ எதுக்கு கலங்குற, எதுக்கு பயப்படுற? ஆமென். கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க, என் கர்த்தர் என்கிட்ட நன்மையாக துணை நிற்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா படுறீங்க? ஆமென். அவர் என் கூட இருக்கிறார், எனக்கு நன்மை செய்ய, ஆமென், எனக்கு உதவி செய்ய, என்னை விடுவிக்க, என்னை பாதுகாத்து கொள்ள, எப்படிப்பட்ட நெருக்கத்திலும் கூட, ஆமென், ஒரு தாயை போல எங்களை ஆற்றி தேற்ற வழி நடத்த, ஆமென், எனக்கு நன்மையானதே பேச, ஆமென். சொல்லுங்க, என் நல் வாழ்க்கையை விரும்புகிறவர், ஆமென், நான் யாருக்குமே அஞ்ச மாட்டேன், எதுக்குமே அஞ்ச மாட்டேன். சொல்லுங்க, அஞ்ச மாட்டேன், ஆமென், பயப்பட மாட்டேன், கலங்கி நிற்க மாட்டேன். என் தேவன் எனக்கு துணையா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 41வது அதிகாரத்துல நமக்கு எப்பொழுதும் அந்த வார்த்தைகள் நமக்கு இக்கட்டுல நம்ம சோர்ந்து இருக்கிற நேரங்கள்லாம் நமக்கு ஆறுதலா இருக்குல்ல. அந்த வார்த்தைகளை ஒரு விஷயம் நம்ம படிப்போமா? 41:9 வசனத்தை இப்படி பாருங்க. நான் பூமியின் உன்னை எடுத்து ஆண்டவர் சொல்ற, நீ என் தாசன், நான் தான் உன்னை அழைத்தேன். நான் உன்னை எங்கிருந்து கொண்டு வந்தேன் தெரியுமா? பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து. ஆமென். ஆண்டவர் நம்மளை அழைத்த கரை பிடித்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்னு எல்லாருக்குமே தெரியும். எங்களை தூக்கி விட்ட நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்று தெரியும். ஆமென். அல்லேலூயா. அந்த இடத்திலிருந்து நான் உன்னை தூக்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன்றார். ஆமென். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆமென். சொல்லுங்க, ஏசப்பா என்னை வெறுத்து விடவே மாட்டார், என்னை வெறுக்கவே மாட்டார். ஆமென். நான் எப்படி இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒரு பாட்டு இருக்குல்ல, எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தாலும்
நோகடிப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள், என் நோய்களையே சொல்லி 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 நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. ஆமென். அல்லேலூயா. நோயாளியா இருந்தா உலகம் ஏத்துக்கிடாது. நல்லா இருக்கும்போது எல்லாம் நல்லாவா இருக்கும். அதனாலதான் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் வாழ்க்கையில். யார் தாவீதை விட ஒரு கடைசி காலத்தில் சொல்கிறாருல்ல, ஆமென், ரொம்ப அவர் என்னன்னா, நான் முதிர் வயது ஆகும்போது என்ன தள்ளிடாதீங்கப்பா. எல்லாருக்கும் அந்த பயம் இருக்க தான் சரி. ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா யார் கையிலையும் விட மாட்டார், யார் என்ன வெறுத்தாலும். ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையை குறித்தான ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. உத்தமனுடைய முடிவு சமாதானம். ஆமென். எத்தனை பேர் அதை சொல்றீங்க? உத்தமனுடைய முடிவு சமாதானம். ஆமென். என் எதிர்காலம் சமாதானம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சமாதானமாய் வாழ்ந்து சம்பூர்ணமாய் வாழ்ந்திருப்பேன் நான். ஆமென். என் கூட நன்மையை செய்ய துணை நிற்கிறவர் என்னுடைய ஆண்டவர், என்னை வெறுக்காதவர், என்னை தள்ளி விடாதவர். கடன்ல இருந்தா யாரும் கூட வரமாட்டாங்க, நிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டுருவோன்னு நினைப்பாங்க எந்த நேரம். ஆமென். ஆனால் தேவன் அப்படி என்ன பண்ண மாட்டார், நம்மளை நினைக்கவே மாட்டார், நம்மளோடு கூட இருக்கிறவர். ஆமென். 10வது வசனம் இப்படி இருக்கு பாருங்க. நீ பயப்படாத. எப்படி நல்லா இருக்கு பார்த்தீங்களா? எப்படி பயப்படாதன்றதுக்கும் நீ பயப்படாத. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. பல காரியங்கள்ல மனதில் வச்சிருக்கிறதுனால நமக்கே அறியாம நம்ம எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்டான வாழ்க்கையில அநேக விஷயங்களை கடந்து வந்தாலும் கூட சில விஷயங்கள் நம்மளை பயமுறுத்துது. நமக்கே அறியாம ஒரு பயம் உள்ள வந்துருது. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நான் பயப்பட மாட்டேன். புரியுதா? சொல்லுங்க. நான் பயப்பட மாட்டேன். ஆமென். அவர் துணையா வருவார், எனக்கு உதவி செய்வார். கீழே இருக்காங்க வசனம் பாருங்க. நான் உன்னோட இருக்கிறேன். ஆமென். ஏன் நீ பயப்படாதேன்னா, நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. திகையாதே, நான் உன் தேவன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நான் யார் தேவன்? உன் தேவன். யார் என்ன வேணா சொல்லிக்கிட்டும்பா, நான் உன் அவர் நம்ம கிட்ட நான் உன் தேவன், உன் அப்பா அவன் சொல்றதுக்கு எந்த அளவுல ஒரு ஆசையா வாஞ்சா இருக்கிறார் இல்லையா? அவன் நமக்கு அந்த ஆசை வாஞ்ச இருக்கா? என் தேவன், ஏன் அப்பா. மாம்சத்துல நம்ம பாராட்டுறோம் நிறையா. ஆனா ஒரு தேவ பிள்ளை தேவனோடு கூட இருக்கிற உறவுல இது சொல்லணும், நீர் தான் என் தேவன். ஆமென். நீர் தான் என்னோட அப்பா. ஆமென். அல்லேலூயா. பாருங்க. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலகரத்தினால உன்னை தாங்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னை தாங்குவார். சொல்லுங்க. என்னை தாங்குவார். ஆமென். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துவார். ஆமென். என்னை எத்தனை விஷயங்களை இங்க தாங்கி தாங்கி கொண்டு வந்துட்டாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் எனக்கு பலப்படுத்துவார். ஆமென். 11வது வசனம் பாருங்க. இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி 12 ஆமென். ஏன்னா தேவன் தான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். ஆமென். அல்லேலூயா. என் பக்கத்துல நன்மையான காரியங்கள் எனக்கு செய்கிறது இல்லாம பேசுகிறவரு அவங்க தான். பிதா கிட்டையும் பேசுறவர் அவர் தான். எனக்காக யுத்தங்களை செய்பவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. என் கூட வழக்காடுறவங்க தேடையும் நான் பார்க்க முடியாத அளவு வாழ்க்கையில இல்லாமல் போவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. அவங்களுடைய பலம் எல்லாம் முறிந்து போயிடும். ஆமென். சொல்லுங்க. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிற காலத்தை தேவன் எங்களுக்கு கொடுக்க போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க அடுத்துக்குள்ள வசனம் பாருங்க. 13வது வசனம் இப்படி இருக்கிறது, வாசிங்க.
ஆ ஆ ஆ எத்தனை நேரம் சொல்றாங்க பாருங்க, வலது கரத்தை பிடித்து. ஆமென், ஹல்லேலூயா. பயப்படாத. ஆமென். எத்தனை நேரம், அது கீழே உள்ள வசனத்தில் அப்படி இருக்கு பாருங்க. 14வது வசனம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் சிறு கூட்டமே, பயப்படாத, நான் உனக்கு துணையா நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலில் பரிசுத்தமா இருக்கிற உன் மீட்பர் உரைக்கிறார். எத்தனை இடத்துல பயப்படாத பயப்படாத பயப்படாதன்னு விஷயங்கள் இருக்கு பாரு. ஏன் நம்ம பயப்படணும்? ஆமென், சொல்லுங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ நான் பயப்பட தேவை இல்லை. ஏன்னா என் பக்கத்துல இருக்கிறது கர்த்தர். ஆமென், சொல்லுங்க. சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்னை வழி நடத்துகிறவர். ஆமென், he is always good for me. ஆமென். மனுஷன் எப்போவுமே நமக்கு குட்டாக இருக்க மாட்டான், மாறிடுவான் எப்படிப்பட்டவங்களானாலும். ஆனால் தேவன் மாறவே மாட்டார். சொல்லுங்கள், என் ஏசப்பா மாறவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அவர் அழகா இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பாட்டு ஒரு போட்டிருக்கிற ஒரு பேர் எனக்கு வரல. இருக்கின்றேன்று சொன்னீங்களே, இருப்பதால உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், சொல்லுங்க. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் எனக்கு வழி நடத்த போதுமானவர். இன்னைக்கு அப்படியே சங்கீதம் 119க்கு நீங்கள் வந்தீங்கன்னா, கர்த்தர் துணை செய்கிறவர் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு சொல்லி சில வசனங்கள் அங்கே இருக்குது. 119ல் 127வது வசனத்தை பாருங்க. ஆதலால் நான் பொன்னிலும் பாருங்க எப்படின்னா, தேவன் துணையா நிற்கிற மனுஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? பொன்னிலும் பசு பொன்னிலும் அதிகமா தேவனையும் வேதத்தையும் நேசிக்கிற மகனா இருக்கணும், மகளா இருக்கணும். தேவன் அதான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். ஆமென், சொல்லுங்க. பொன்னிலும் பசும் பொன்னிலும், ஆமென், பியோர் கோல்டிலும். ஆமென், ஹல்லேலூயா. நான் ரொம்ப உங்களை தான் நேசிப்பேன்ப்பா. ஆமென். இப்பெல்லாம் கோல்டு வாங்குறதுக்கு ரொம்ப என்னாவது அப்படியே ஒரு உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு ரேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் அதை வாங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க, அப்படிதானே? பொண்ணும் பசுமன். ஆனா தேவன் எதிர்பார்க்கறது தெரியுமா? நம்முடைய அன்பு அதை விட மேலா இருக்கணும். புரியுதா? ஒரு பொண்ணு வாங்குறதுக்கு எந்த அளவுல பிரயாசப்பட்டு சேமிச்சு திட்டம் போட்டு, அப்படித்தானே? எப்படியாவது லோன் எடுத்து என்னென்னமோ பண்றோம் இல்லையா? ஒரு சேவ் பண்ணணும், ஒரு பொருளை வாங்கணும்னு சொல்லிட்டு அது நமக்கு வேணும், பிகாஸ் we deserve it. நமக்கு வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆமென். ஆண்டவர் சொல்ற காரியம், நீ எல்லாதை பார்க்கிலும் உங்ககிட்ட இருக்கிற ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், பொண்ணு, ஆமென், புகழ், பேர், எல்லாவற்றுக்கும் மேலா நீ என்னை நேசிக்க வேண்டும். ஆமென். தேவன் அதான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். எத்தனை பேர் நம்ம தைரியமா சொல்ல முடியும், நான் உண்மைதான் நேசிக்கிறேன்? ஆமென். என்கிட்ட இருக்கிற பொண்ணுக்காக நான் பிரயாசப்பட மாட்டேன். ஏன்னா இந்த உலகத்துல அவனுக்கு எவ்வளோ இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்லன்னு பைபிள்ல இருக்கு. எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் கூட, பணம் இருந்தாலும் கூட, பொண்ணு, பேரு, புகழ், உயர்வு என்ன இருந்தாலும் கூட அது அவங்களுக்கு ஜீவன் அல்ல. ஆமென். பைபிள் சொல்லுது ஜீவன் அல்ல. ஆனா ஜீவனா இருக்கிறது யாரு? கிறிஸ்து. ஆமென். அப்போ எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாம் இருக்கணும். நிறைவா வாழ பண்ணுகிறார் நம்முடைய கர்த்தர். அவர் தருகிறார். ஆமென், அல்லேலூயா. பொண்ணு அவரு தான், வெள்ளி அவரு தான், பூமியில் இருக்கிற நிறைவெல்லாம் கர்த்தருடையது தான், கர்த்தருடைய பிள்ளைக்கு தான், அப்படிதானே? ஆனா தேவன் எதிர்பார்க்கிற காரியம், நான் தருகிறவற்றின் மேலெல்லாம் உன்னுடைய அன்பு, என்னை நீ அதிகமாய் நேசிக்கிறாயா? ஆமென், அல்லேலூயா. தேவனை அதிகமாய் நேசிக்கிறவங்களுக்கு தான் துணை நிற்க முடியும் தேவன். ஆமென், அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு இயேசுக்கு ஈடாதது எதுவுமே கிடையாதுங்க. ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க, இயேசு தான், நீங்க தான் எனக்கு எல்லாம். ஆமென், அல்லேலூயா. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ?
அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஒவ்வொரு நாளும், உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆமென். அல்லேலூயா. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்தது போதும். ஆமென். இயேசுவைனா ஏதோ உலக பொருளுக்காக தேடினது போதும், என்ன சுயநலத்துக்காக தேடினது போதும். உங்களை உண்மையாய் நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். ஆமென். அல்லேலூயா. எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நேசிக்கிற ஒரு இருதயம். ஆமென். அல்லேலூயா. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்க தான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். இந்த உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு அன்புக்குள்ள நம்ம வரணுங்க. தேவன் எதிர்பார்க்குற ஒரு காரியம். ஆமென். நம்ம தேவன்கிட்ட இருந்து அநேக எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அநேக எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு அன்பு. அது தப்பு இல்லை, நம்ம அவர்கிட்ட தானே கேட்கணும். ஆனா தேவன்கிட்ட போகும்போது நம்முடைய தேவைகள் பெருசாயிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சொல்லணும், என் உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்க தான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் வந்து இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க தான் எனக்கு எல்லாம். இந்த பாடல்னா ஃபர்ஸ்ட் ஈஸியா பாட மாட்டேன். உண்மை, எனக்கு இந்த பாடல் வந்து ஃபர்ஸ்ட் பிடிக்காது. ஏன் பிடிக்காது தெரியுமா? நான் சொல்லுவேன், நான் போய்ட்டு யார்கிட்ட கேட்பேன்? அவர்கிட்டயும் நான் கேட்க கூடாது. நீங்க எப்படி சொல்லுவீங்க? பாஸ்டர் கிட்ட நான் கேட்பேன், நீங்க எப்படி இப்படி சொல்லுவீங்க? எனக்குன்னு கேட்கறதுக்கு என்னுடைய காரியங்களெல்லாம் விசாரிக்கிற அவர் தானே, அவர்கிட்ட தானே நான் சொல்ல முடியும். அவர்கிட்டயும் கேட்காட்டா நான் யார்கிட்ட கேட்பேன்? எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு இந்த காரியங்களை செய்யணும்னு யார்கிட்ட சொல்லுவேன்? எனக்குன்னு சொல்றதுக்கு, எனக்குன்னு கேட்கறது யார் இருக்கா? தேவனும் இந்த காரியத்தை கேட்காட்டா இருப்பாரு, நான் யார்கிட்ட சொல்றதுன்னு சொல்லி நான் அழுத நேரங்கள் ரொம்ப உண்டு. ஆனா தேவன் அதுல எனக்கு கற்று தந்து, நான் அவனுக்கு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல, ஆனா தேவைகளே முக்கியமான காரியம் ஆகிடக்கூடாது. ஆமென். அவரை தேடும் போது, அவரை நம்ம உயிரிலும் அதிகமாய் நம்ம எண்ணும் போது, ஆமென், இந்த உலகத்துல மனிதனை படைத்து எல்லாத்தையும் ஆண்டு கொள்றதுக்கு சொன்னவர் அவர் தானே, ஆசீர்வதித்தது அவர் தானே. இந்த உலகத்தில் இருக்குதெல்லாம் நமக்கு தானே கொடுத்துருக்கிறார், நமக்கு கீழ்ப்படுத்திருக்கிறாரே. சொல்லுங்க, ஆசீர்வாதங்கள் என் தலை மேல வர்ஷிக்க பண்ணி இருக்கிறார். அதே மாதிரி எல்லாத்தையும் நான் ஆண்டு கொள்றதுக்கு எனக்கு கீழ்ப்படுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால நான் ஆசீர்வாதத்துக்கு அதிகம் ஏங்கணும்னு இல்லை. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, அது எனக்கு சொந்தம். ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் எனக்கு சொந்தம். ஆமென். அல்லேலூயா. பிறகுதான் அந்த பாடலை இப்போ இருக்கிற சூழல்ல அந்த பாடலை நான் ஆசையாய் பாடுறது உண்டு. ஆமென். சொல்லுங்க, எதை பார்க்கிலும், யாரை பார்க்கிலும், என் உயிரை பார்க்கிலும் நான் உண்மைதான் நேசிப்பேன்.
ஏன் தெரியுமா? எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம், வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம் கர்த்தாவே நீர் தந்தது. காருண்யத்தால் வந்தது. கர்த்தாவே நீர் தந்தது. காருண்யத்தால் வந்தது. எல்லாவிலே தந்தது. எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. எல்லாம் நீர் தந்தது. ஆமென். அல்லேலூயா. இப்போ இருக்கிற ஊழியத்தின் நிலைமையும் இப்போ நாங்கள் இருக்கிற காரியங்களெல்லாம் பார்த்து பேசுறவங்க நிறைய பேர். ஆனால் நான் அடிக்கடி என் வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு நன்மை தந்திருக்கிற அநேக நன்மைகள் உண்டு. எனக்கு நல்வாழ்க்கை, எனக்கு பிள்ளைகள், ஊழியம், சபை, இப்போ இருக்கிற வசதி வாய்ப்புகள் எல்லாமே தேவன் தந்தது. அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரியுமா? நான் மற்றவங்க ஈஸியாக பேசுகிறாங்க, இருக்கட்டும். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் வைத்து 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 நீங்கள் தந்ததுப்பா பயத்தோட தான். ஏன் தெரியுமா? பாவூர்சத்திர பகுதிக்கு நாங்கள் வரும்போது 2008 எனக்கு மேரேஜ் ஆகி நாங்கள் வரும்போது எங்களுக்குன்னு எதுவுமே கிடையாதுங்க. ஒன்றுமே இல்லை. எத்தனை நேரங்களில் அந்த கடைசி அந்த ஒரு வாடகை வீட்டில் நானும் ஸ்வீட்டியாய் கடந்த நேரங்கள் ரொம்ப நாட்கள் உண்டு. அடுத்த நேரம் சாப்பாடு கூட யோசிக்க மாட்டோம், அது தானா நடக்கும். என்ன சாப்பிடுவோம் ஏது சாப்பிடுறோம் எங்களுக்கு தெரியாது. சரியான ட்ரெஸ் எங்களுக்கு கிடையாது. எந்த ஒரு செலிப்ரேஷனுக்கு ரொம்ப போகிறது முடியாது. இந்த வாரம் சபை மக்கள் வந்துட்டு போயிட்டான்னா அடுத்த வாரம் வரைக்கும் தனியாக தான் நான் கிடப்பேன். பாஸ்டர் வெளியங்களை ஊழியத்துக்கு போயிட்டு வருவார். ஆனால் பெரிய வருமானங்கள் கிடையாது. தனிமையாகவே ரொம்ப நாட்கள் நான் கழிச்சது உண்டு. ரொம்ப அந்த தனிமையிலாம் எனக்கு நன்மையானதை செய்தது எனக்கு கர்த்தர் மட்டும்தான். அப்போ எனக்குள்ள எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை கொடுத்தார். இப்படியே நீ இருக்க போறது கிடையாது, நான் உன்னை நடத்துவேன்னு சொன்னார். என் கூடவே இருப்பார். அதனால தேவன் ஒவ்வொரு காரியங்களுமே என் வாழ்க்கையில அதனுடைய, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு டம்ளர் தண்ணிக்கு கூட அதோடைய வர்த்து என்னன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி தந்துதான் எங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்ல வேண்டும். எல்லாமே அவர் தந்தது. எனக்கு நல்ல கணவர் தேவன் தந்தது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஒரு மனுஷன் எதையுமே உருவாக்கிற முடியாது. எனக்கு சில நேரத்தில் நம்ம நினைக்கும் போது என்ன இருக்கு வாழ்க்கையில நம்ம சொல்றோம் இல்லையா, நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. அவருடைய காருண்யத்தினால் வந்தது. என் வாழ்க்கையில தேவனுடைய காருண்யத்தினால தான் எல்லாம் வந்தது. குறை பேசுறவங்க, அசட்டை பண்றவங்க, நான் எத்தனை நேரம் சொல்லிருக்கேன், நான் ஒரு மோவாபிய ஸ்திரீ மாதிரி இருக்கேன் ஆண்டவரே இந்த இடத்துல சொல்லி அழுத நேரங்கள் பல. ஒரு ரூத்தை போல. ஆமென். அப்படிதான் நான் அழுது இருக்கிற நேரங்கள் பல. அதெல்லாம் தேவன் பார்த்தார். ஒவ்வொரு காரியமாக கொடுத்தார். ஒவ்வொரு காரியம், சின்ன சின்ன விஷயம்.
ஒரு சின்ன சின்ன சாப்பாடு கூட நாங்கள் எதிர்பார்த்து சாப்பிட முடியாது. ஆனா தேவன் இன்றைக்கு குறையில்லாமல் எங்களை நடத்திட்டு இருக்கு. இதெல்லாம் தேவன் தந்தது. அதனாலதான் எதுக்கு மேல ஒரு டிசைர் கிடையாதுங்க, எதுக்கு மேலும். உண்மையை சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு காரியத்துடைய வர்த்து நமக்கு தெரியுமே. இதுல தந்தவர் அவர் தானே, இதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு தான் போனோம். நம்ம இல்லாதவர்கள் மேலேதான் நம்ம அதிக தாட்ஸ் வைக்கிறோம். அது செய்யணும், இது செய்யணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அப்படி கிடையாது. இது அவருடைய காருண்யத்தினால தானே வந்திருக்கு. எனக்கு நடக்க போற விஷயங்களும் அவருடைய காருண்யத்தினால நடக்கத்தான் போகுது. ஆமென். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்காக நான் வைராக்கியம் பாராட்டினேன்னா தேவன் எனக்காக எல்லாத்தையும் செய்வார். ஆமென். அல்லேலூயா. 2வது 119 128 8வது வசனம் எப்படி இருக்கு பாருங்க. ரெண்டாவது காரியம், பொய் வெளிகளை வெறுக்கிறவனுக்கு தான் தேவன் துணையா நிற்க முடியும். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் என்கிட்ட பொய் வழிகள் இல்லை, தேவன் நான் உண்மையாகவே இருக்கிறேன், நான் என்னுடைய குடும்பத்துக்கு நான் உண்மையாகவே இருக்கிறேன், மாறுபாடு என்கிட்ட கிடையாது, பொய் என்கிட்ட கிடையாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேருடைய வாழ்க்கையை தேவன் பார்த்து சந்தோஷப்பட முடியும்? ஆமென். சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமில்லாத நபர்கள் எனக்கு வேண்டாம், தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் எனக்கு வேண்டாம். ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களும் எனக்கு வேண்டாம். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த விஷயத்துல நான் போய் நின்னா அங்க தேவன் வர மாட்டாரே. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, பொய் வழிகளை நான் வெறுக்கிறேன், தேவனுக்கு பிரியமில்லாத. அதனால எவ்வளவு ஆதாயம் இருக்கட்டும், அதனால பல ஆசாகட்டும் எனக்கு பரவாயில்ல, தேவனை விட எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. பொய் வார்த்தைகளே நம்ம விடல வாயிலிருந்து, எப்படி பொய் வழிகளை வெறுப்போம்னு எனக்கு தெரியல. ஆமென். சொல்லுங்க, பொய் வழிகளை நான் வெறுக்கிறேன், நான் உண்மை உள்ளவளா இருக்கணும் நான் விரும்புகிறேன். ஏன்னா கர்த்தர் அதான் விரும்புகிறார். சொல்லுங்க, உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே இயேசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. ஆமென். அல்லேலூயா. பாடிட்டே இருந்தா ரொம்ப நேரம் ஆகுதுங்க. 3வது காரியம் நான் சொல்றேன் பாருங்க. 133வது வசனத்துல இப்படி இருக்குது பாருங்க. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அநியாயங்கள் நம்ம செய்யக்கூடாதுங்க. சொல்லுங்க, அநியாயங்களை என்னை ஆள ஒட்டாதீங்கப்பா. ஆமென். அநியாயமா எந்த காரியங்களை நான் செய்ய கூடாது. சங்கீதம் 7வது அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. சங்கீதம் 7ல அதுல 4வது வசனம், என்னோட சமாதானம் இருக்கிறவனுக்கு நான் தீமை செய்ததும் பாருங்களேன், அவன்கிட்ட எந்த அநியாயமும் இல்லைன்னு சொல்றான். சமாதானமா இருக்கிறவங்களுக்கே தீமை செய்கிற விஷயம் அநியாயம். நம்ம நம்பினவங்களை நம்ம ஏமாத்துறது அநியாயம். புரியுதா? நல்லா இருக்கிறவங்களை நம்ம ஏமாத்துறோம் தெரியுமா? அது அநியாயம். மத்தவங்களுடைய பொருளை அபகரித்து அநியாயம். மத்தவங்களுடைய விஷயத்தை நம்ம ஆசைப்படுறது அநியாயம். ஒருத்தவங்க கிட்ட இருந்து பலமந்தமா புடுங்கிறது அநியாயம். ஆமென். புடிச்சவனுக்கு ஒரு காரியம், பிடிக்காதவங்களுக்கு ஒரு காரியம் செய்யறது அநியாயம். ஆமென். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, அநியாயமா நடந்துக்கிறாங்கப்பா, நியாயமே இல்லையா? அப்படி நான் ஒரு தேவ பிள்ளை நடந்துக்கிறவே கூடாது. சொல்லுங்க, தேவன் நியாயத்தை விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. 137வது வசனத்துல கர்த்தர் நீர் நீதிபரர். அவர் எப்படி நீதிபரர்? சொல்லுங்க, நான் அநியாயம் செய்திடக்கூடாது. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 136வது வசனத்தில் இப்படி இருக்கு பாருங்க. ஒரு தேவ பிள்ளை என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பொன் வெளியை பார்க்கலும் அதிகமாக நேசிக்கணும், பொய் வெளிகளை வெறுக்கணும், அநியாயம் நம்ம செய்யக்கூடாது.
136 வசனம் வாசிங்க. உம்முடைய வேதத்தை அவன் யாருக்கு தேவன் துணையா நிற்க முடியும்னா, தேவனுடைய பாரத்தை உணர்ந்திருக்கிறவனுக்கு, தேவனுடைய பாரத்தை சுமந்திருக்கிறவனுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தாங்க துணையா நிற்க முடியும். சொல்லுங்க, கர்த்தர் என்னை நம்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எனக்கு நம்பி தந்த காரியங்களை நான் செய்து முடிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆத்துமா பாரம். இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க நேத்து வசனம் இது வாசிக்கும் போது. இந்த இடத்துல நான் அப்படியே நின்னுட்டேன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியல என்னால. பாருங்க, உம்முடைய வேதத்தை மனுஷர் மத்தவங்க இவன் காத்து நடக்கிறானா, மத்தவங்க காத்து நடக்கிறதுனால என் கண்களிலிருந்து நீர் தாரைகள் என்ன பண்ணுகிறது, ஓடுகிறது. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா பாரம் இருக்குது. நம்மளும் நல்லா நடக்கணுங்க. நம்மளும் தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய வழியில நடக்கணும். அதே பாரு, மத்தவன் நடப்பான் தெரியுமா, தேவனை அறியாம. கிறிஸ்துவை அறிஞ்சு அறியாம நடக்கிறவங்க நிறைய பேர், அறியாம இருக்கிறவங்க. அவங்கள பார்க்கும் போது நம்ம குற்றம் சாட்டுறவங்களா இல்ல, அவங்க நிமித்தம் நம்ம பாரம் படுறவங்களா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 138வது வசனம் இப்படி பாருங்க. நீர் கட்டளையிட்ட 139வது வசனம், என் சத்துருக்கள் உம்முடைய பாருங்களேன், ஆத்துமா பாரம் இருக்கிறதுனால மற்றவங்க சத்துருக்கள் மறந்து போகும்போது கூட இவன் சோர்ந்து போகல. என்ன பண்றான், உங்களுடைய பக்தி வைராகியம் என்ன பட்சித்தது. ஆமென். அல்லேலூயா. புலம்பல் 3வது அதிகாரம் 47வது வசனத்தை நீங்க வாசிங்க, கடைசியா சொல்லி முடிச்சிடலாம். புலம்பல் 3வது அதிகாரத்துல 47வது வசனம் பாருங்க. 48வது வசனம், என் ஜனமாகிய ஒரு புலம்பலை பாருங்களேன். தேவனுடைய வார்த்தை சொல்லியும் அவங்க அதன்படி நடக்காததுனால ஜனங்கள் நடக்காத திகிலும் படுகுழியும். 47வது வசனம், பால் கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு நேரிட்டது. என் ஜனமாகிய குமாரத்தை அடைந்த கேட்டு நிமித்தம் என் கண்ணிலிருந்து நீர்கால்கள் என்ன பண்ணுகிறது, ஆத்துமா பாரம். ஆமென். ஹல்லேலூயா. தேசத்தை குறித்தான ஒரு ஆத்துமா பாரம். 49வது வசனம், கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. எத்தனை பேருக்கு தேவ சமூகத்தில் இப்படி உட்கார்ந்து அழுகிறோம். தேசத்துக்காக அழுகிறோம், ஆத்துமா பாரத்து கொண்டு அழுகிறோம், அழிந்திடும் ஜனத்துக்காக அழுகிறோம், மத்தவங்க படுற வேதனை பார்த்து அழுகிறோம். நம்ம சுத்தில கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்காங்க இல்லையா, அதுக்காக அழுகிறோம். ஆமென். சொல்லுங்க, என்னுடைய இருதயத்தை உம்மை போல மாற்றுங்க என் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஆத்துமா பாரம் எனக்கு கொடுங்க. 51வது வசனம், எப்படி இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் ஒரு டிவைனான ஒரு அனுபவங்க. இப்படிப்பட்டவனுக்கு தான் தேவன் கூட நிற்க முடியும். சுயநலமா வாழ்றவனுக்கு, ஆசீர்வாதங்களுக்கு மட்டும் வாழ்றவனுக்காக எப்படிங்க தேவன் கூட நிற்க முடியும்? சொல்லுங்க, நீ எனக்கு துணையா நிற்கணும், நீ நன்மையா எனக்காக பேசணும், நீ எனக்காக வழக்காடுகிறவர். ஆனா நான் இப்படிப்பட்ட வழியில நடக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். சொல்லுங்க, ஆத்துமா பாரத்தை எனக்கு கொடுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஆத்துமா அறிவில்லாம இருக்க கூடாதுங்க. சொல்லுங்க, எனக்கு ஆத்துமா பாரத்தை கொடுங்க. ஆமென். நான் உங்க காரியங்களை செய்யட்டும், உங்க சித்தத்தை நான் இனி வாழ்க்கையில செய்து முடிக்கட்டும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசியுங்கள். இது நிமித்தமாக நான் உன்மேல்
கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை, ஆமென். ஆக்சுவலி தேவனுடைய கரம் உங்கள் மேல துணையா இருக்கிறதே உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வரம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு துணையா எழும்புறது மாத்திரம் இல்ல, நீங்க அதுல அனலுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஆமென். அல்லேலூயா. இந்த அனல் மூட்டி எழுப்புற காரியத்துல ஒரு காரியம் நமக்கு நல்லா தெரியணும். அடுத்த வசனத்தில் இருக்கிறது, தேவன் நமக்கு கோழைத்தனமான ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இது அனல் மூட்டி எழுப்பலாம். அல்லேலூயா. நீங்க வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது தீர்க்க தரிசனங்கள். இத பேசுகிற இந்த ஆளு லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே 54ஆம் வசனத்தை கொஞ்சம் பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் இயேசுவை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே கொஞ்சம் லைட்டா பேசுவீங்க கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் எப்படி போறா? இந்த வார்த்தை தான் ரொம்ப வேதனைக்குரிய வார்த்தை. அதாவது இயேசுவின் சுத்தி இருக்கிற ரிங்லையோ இல்ல அதுக்கு பின்னாடி போகிற கொஞ்சம் கூட்டத்துக்கிட்டேயோ இல்லாம தேவனுடைய எல்லைகளை விட்டுட்டா, தேவனுடைய எல்லைகளை விட்டுட்டு யாரோ ஒருவரை போல என்ன பண்ணுகிறான்? பின் செல்லுகிறான். பயந்து போய்விட்டான். அடுத்த பகுதியை நீங்க பாருங்க. எல்லாரும் நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவனிங்க, பேதுருவின் நேசர் பேதுருவை, என் பின்னே வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவேன் என்று சொன்னவர். லூக்கா 5ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். வெறும் வலையை அலசி கொண்டிருந்தவன அவன் வலை கிளியும்படிக்கு அற்புதம் செய்தவர். அவன் கூட்டாளிகளையும் கூப்பிட்டு கொடுக்கும் அளவுக்கு இவனுக்கு அற்புதம் செய்தவர். எல்லாரும் வாய் திறந்து சொல்லலாமா? பேதுருவை பிரமிக்க பண்ணினவர். அந்த தேவனை எப்படி பின்பற்றுகிறான்? இன்னைக்கு நம்மில் அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். யாருக்கோ பயந்து, எதற்கோ பயந்து ஆண்டவரை எங்கே பின்பற்றுகிறோம்? கோயிலுக்கு வரேன், காணிக்க போடுறேன், என்னையெல்லாம் ரொம்ப தேடாதிய, என்னையெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதிய. நமக்கு அவர் அற்புதம் செஞ்சா போதும், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தேடி இல்லை. ஆண்டவருக்கு அவருடைய அருகாமையில நம்ம போகணும். நம்மை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். என்ன பண்ணணும்? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என் பாத்திரம் நிரம்புறது மாத்திரமல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிந்து நான் ஆயிரங்களுக்கு லட்ச கூட்டங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டார். இந்த ஒரு தொழில் அல்ல, பல தொழில்களை கொடுத்து அநேகருக்கு இயேசுவாலே இது சாத்தியம் என்று சொல்லும் அளவுக்கு என்ன பண்ண விரும்புகிறார். ஆனால் நாமோ சின்ன சட்டியை வச்சுக்கிட்டு, ஒரு சின்ன கூட்டத்தை வச்சுக்கிட்டு, இதையாவது காப்பாத்துவீரா, இவ்வளவாது செய்வீரா, இந்த கடனை மாத்துவீரா? இது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னைய பொறுமையா பின்பற்று. நீ பின்வாங்கி போய் அல்லவா நிற்கிறாய். போலாமா வேண்டாமா? ஜெபம் பண்ணலாமா வேண்டாமா? பைபிள் வாசிக்கலாமா வேண்டாமா? அபிஷேகம் பெறலாமா வேண்டாமா? ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணலாமா? டபுள் மைண்ட் அல்லவா இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல ரொம்ப பேர் பிரச்சனை என்ன தெரியுமா? என்னை நேசிக்காரா ஏசப்பா?
என்ன நேசிச்சார்னா இவ்வளவு பிரச்சனை எனக்கு எதுக்கு? நம்ம ஆண்டவர் பொய் சொல்லி யாரையும் கூப்பிடல. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் ஒரு பிரசவ ஸ்திரீக்கு வர துக்கம் போல அந்த காலகட்டங்களுக்கான துக்கத்தை சுமப்பீர்கள். உங்கள் துக்கம் எப்படி மாறும்? நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு ஒரு போராட்டம் வந்த உடனே நீங்க சொல்லிடணும், ஓகே, அற்புதத்துக்கான கற்பம் தரித்திருக்கிறேன். ரொம்ப பேருக்கு என்ன தெரியுமா, இன்னைக்கு யார் காசு தருவா, இன்னைக்கு யார் என்னைய கூப்பிட்டு நன்மை செய்வா. நான் சொல்றேன், காசும் பணமும் கடவுள் அல்ல. நான் அடிக்கடி சபையில சொல்றேன், அது நம்முடைய வேலைக்காரர்கள். they are our MDs. நமக்காக வந்து ஒழுங்கா வேலை, உங்க வீட்லயோ தொழிலையோ எல்லாம் உங்க கதவை தட்டி கத்தர் கொண்டு வந்து கொடுக்க வைப்பார். நீங்க ஜோம் பண்ணுங்க, உங்க 8 மணி நேர வேலையை பாருங்க. நீங்க ஜோம் பண்ணுங்க, உங்க படிப்பை படிங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க காரியத்தை மட்டும் செய்யுங்க. அல்லேலூயா. ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது அவனுடைய விதைப்பினால் மட்டுமல்ல, அவன் விதைத்ததை கர்த்தர் ஆசீர்வதித்ததினால். நான் தானே உழைக்கணும், நீங்க தான் பார்க்கணும். ஆனா நீங்க உழைச்சிட்டு ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணிட்டு உழைக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே மற்றவங்களுக்கு இயேசுவை சொல்லிக்கிட்டே வேலை பார்க்கணும். நோக்கம் கர்த்தரா இருக்கணும், நோக்கம் ஆத்துமாதாயமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த பேதுருவுக்கு அந்த வலை கிளியத்தக்க அற்புதத்தை செய்த கர்த்தர் இவனுக்கு வந்து டெய்லி என்ன வந்துட்டுனா, இவர் போயிட்டார்னா நமக்கு சாப்பாடு யார் போடுவா? ஒரு நாள் ஏசப்பா கிட்ட போய் கேட்கிற, ஆண்டவரே எனக்கு எப்ப அதிகாரத்தை தருவீரு? அதுல ஒரு கூட்டம் பேரை கேக்குது, நாங்க வலது பக்கத்துல உட்காருவோமா இடது பக்கத்துல உட்காருவோமா? நம்ம ஆட்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சர்ச்சில் நாம் பெரிய ஆள் ஆகணும், ஊர்ல நாம் பெரிய ஆள் ஆகணும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் என் சாட்சிகள். சத்தமா என்னைய பார்த்தா இயேசுவை பார்க்க வேண்டாம், இயேசுவை பார்த்தா என்னைய பார்க்க வேண்டாங்கிற அளவுக்கு என்னைய மாத்த விரும்புறாரு. அது உயர்வா? எதுங்க உயர்வு? உங்களுக்கு நல்லா தெரியும், அப்போஸ்தலர்ல நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், 1ஆம் அதிகாரத்துல அதனுடைய 8ஆம் வசனத்துல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது உங்கள் பலவீனம் மாறி நீங்கள் என்ன அடைகிறீர்கள்? சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின். ஒரு நோட்டு மேல, ஒரு நோட்டு மேல. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின், கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடு அசைவாடு தூய்மை இடமசைய இறங்கி வாரு இடமசைய. செய்து நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஆவியானவர் இல்லாம தனி வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது, குடும்ப வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது, தொழிலில் ஜெயிக்க முடியாது,
வேலையில ஜெயிக்க முடியாது, படிப்புல ஜெயிக்க. அல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் உங்க கூட வருவார். ஆனா என்ன, உங்ககிட்ட உண்மை இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். ஆண்டவரை வச்சுக்கிட்டே நம்ம மத்தவங்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருந்தா விலகி விடுவார். பொய் பேசுகிறதுக்கு சப்போர்ட்டா வர மாட்டார். நான் என்ன சொல்றேன், நீங்க உண்மையை சொல்லி வாழ்ந்து பாருங்க, உங்க உயரத்தை யாருமே தடுக்க முடியாது. இதுதான், இப்படித்தான். அதாவது ஒருத்தர் இப்படி சொன்னாரு, பொய் சொல்றதுக்கு என்ன வேண்டியதில்லை, பலன் வேண்டியதில்லை, உண்மையை சொல்றதுக்கு தான் தைரியம் வேணும். நம்ம ரொம்ப நினைக்கிறோம், ஐயா பொய்யே சொல்லி சொல்லி அப்படி இருக்கா இப்படி இருக்கா, அது அடிச்சு பிறக்கி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் அதை அடிச்சு பிறக்கி போறதுக்கு ஒரு ஆள் வந்துருவான். ஆனா உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார். ஆண்டவர்ட்ட கேளுங்க, உமக்கு உண்மையா இருக்கணும், பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும், என் உடன் பிறந்தவங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும், கணவருக்கு உண்மையா இருக்கணும், மனைவிக்கு உண்மையா இருக்கணும், என்கிட்ட வருகிற வாடிக்கையாளருக்கு நான் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் உங்களுடைய பலன். இந்த பேதுரு பின்பற்றுகிறான், ஆனா பொய்யா பின்பற்றுகிறான் தூரத்தில். இப்ப நீங்க அங்க படிங்க, 22 நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும். 56 ஆண்டவர் குற்றவாளியை போல பிடிக்கப்பட்டு வேதனைக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு. இவருக்கு குளிர் காய்கிறதுக்கு எங்க போய் உட்கார்றாரு. இப்ப நல்லவன் என்ன பண்ணிருப்பான், அவர் என்னையா குற்றம் பண்ணாரு, அவர் பக்கத்துல போய் நிப்பான். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் தீமை செய்வது பாவம் அல்ல, நன்மை செய்யாதிருக்கிறது பாவம். நம்ம எல்லாரும் ஒரு வசனத்தை படிச்சிருப்போம். என்ன வசனம் படிச்சிருப்போம்? பாவம் செய்தால் அது உன் வீட்டின் வசனம். அப்படியா இருக்கு. அதுதான் நமக்கு கேள்வியிலேயே தான் நம்ம வளர்றோமே தவிர, அதை படிங்க. அந்த 4ஆம் அதிகாரம் ஆதி ஆகமத்துல அந்த வசனத்தை படிங்க. வாட் இஸ் ரைட் அதை செய்யாது இருக்கிறதா பாவம். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் எங்க படுத்திருக்குமா? அல்லேலூயா. பாவம் செய்வது பாவம் அல்ல, முதலாவது நன்மையை செய்யாதிருக்கிறதா பாவம். ஒரு இடத்துல ஒரு அநியாயம் நடக்குது, தட்டி கேட்கறது கிடையாது, நமக்கு எதுக்குங்க. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, அதுல உண்மையை பேசுறது கிடையாது, அது அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு முடிஞ்ச உதவி செய்யணும், அது நம்மளே இன்னும் அவனோட கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருந்தா நம்ம இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிக்கிட வேண்டியதா. இப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு பலமுள்ள ஆவி வராது, பலவீன ஆவிதான் இருக்கும். உங்க பலமுள்ள ஆவி இன்னைக்கு அனல் மூட்டி எழுப்புங்க. இப்போ இந்த பேதுரு அங்க நீங்க வாசிக்கும் போதே தெளிவா இருக்குது. அவன் குளிர்காய உட்கார்ந்ததுனால நடந்தது என்ன அங்க நீங்க பாருங்க. அவனை ஒருத்தர் உற்று பார்த்து, வேலைக்காரி என்ன கேட்கிறா, இவனும் இயேசுவோடு இருந்தவன் சொன்ன உடனே அதற்கு ஸ்திரியே, என்னதுங்க, கோயிலுக்கு போவேன் வருவேன், ஏசப்பாவா, அவரெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நான் ஒண்ணு சொல்றேன், உங்கள்கிட்ட பலவீனம் இருந்துச்சுன்னா நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இன்னைக்கு கேட்கணும் எனக்கு. ஆனால் இந்த பேதுருவை நீங்கள் கொஞ்சம் அதுக்கு கீழே தொடர்ந்து படிப்பீங்கன்னா 61ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் பேதுருவை நோக்கி பார்த்தார். பேதுரு சேவல் கூவும் முன்னாடி நீ, கர்த்தர் தன்னிடத்துல சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்து வெளியே போய் என்ன பண்ணினானா, மனம் கசந்தாளுதான். அவ்வளவுதான், பலன் வர ஆரம்பிச்சிட்டு. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என்னுடைய குறைவுகளை நான் மனுஷன்ட்ட போய் சொல்ல வேண்டாம்,
ஆனா தேவனுக்கு முன்னாடி ஒன்று மறைக்காமல் மனம் கசந்து அழுதால் எனக்கு பலன் வர ஆரம்பிச்சிடும். எப்படிப்பட்ட பலன் வந்துச்சு தெரியுமா? இப்போ நீங்க அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி பலவீனனா இருந்த பேதுருவை ஆவியானவர் எப்படி மாற்றினார் பாருங்க. பேதுருவின் மூலமா ஆவியானவர் பேசின வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஏறக்குறை எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? ஐயோ, இன்னைக்கு எனக்கு வெட்கமா இருக்குது. நானும் 3000 பிரசங்கத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணிட்டேன், 3000 பேர் ரட்சிப்புகளை நடத்தல. ஆனா அவனுடைய மனம் திரும்புதல் இருந்த வல்லமையை பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட இதை தான் நானும் கேட்டு வந்திருக்கிறேன். என் வரத்தை அனல் மூட்டி எழுப்புங்கப்பா, பலமுள்ள ஆவியை கொடுங்க ஆண்டவரே. அவனுடைய ஒரு பிரசங்கத்துல, ஆமென். 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீங்க 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அஞ்சாம் அதிகாரம், சாரி, அந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே இது இந்த அப்போஸ்தலருக்கு இப்போ யார் லீடர்? பேதுரு. இவங்க கையினாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும். இப்ப எனக்கு ரொம்ப பெரிய விருப்பம் இதுதான். ஊர் புகழுது, அங்க எப்படி நடக்குதுன்னு கேட்கறத விட நமக்கே, நம்ம குடும்பங்களுக்கே இன்னைக்கு ரொம்ப அற்புதங்கள் தேவை இருக்குது. அந்த பலமுள்ள ஆவியானவர் இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள கடந்து வரணும். அப்போஸ்தலருடைய கையினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் என்ன பண்ணப்பட்டது? எல்லாரும் ஒருமனப்பட்டு எங்க ஓடி வராங்க? சர்ச்சுக்கு ஓடி வராங்க. ஆனால் நீங்கள் அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா, சபையில வந்து பொய் சொன்னவங்க விழுந்து இறந்து போனார்கள். ஆனால் அந்த சர்ச்சில் தான் அந்த மகிமை இருக்குது. ஆமென். ஆமா, ஆவியானவர் கிரியை செய்யணும்னா பொய்ய முதல்ல தூக்கி தூர போடுவார். பொய்யின் ஆவிக்கு சபைக்குள்ள என்ன கிடையாது. நான் திரும்ப சொல்றேன், பொய்யின் ஆவியோட இருக்கிறவர்களை வச்சுதான் பிரச்சனையே. தொட்டதுக்கெல்லாம் போய், பிள்ளைகிட்ட போய், அப்பாட்ட போய், அம்மாட்ட போய், தங்கச்சிட்ட போய், அக்கா எல்லாத்தையும் போய். அதுல இந்த குட்டி பிள்ளைகள் சில பயலெல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவனோட இருந்து விஷயத்தை எடுக்கும் முன்னாடி நம்ம என்ன பண்ண இருக்குது? உயிரே போகுது. அப்ப இது கேள்வி மேல கேள்வி கேட்டுதான் என்ன எடுக்க வேண்டி இருக்குது. சிலர் விசுவாசிகள்கிட்ட அப்படித்தான் எடுக்க வேண்டி இருக்குது. அப்போ அங்க, அப்ப இங்க, அப்ப இது. நான் சொல்றேன், பொய்யின் ஆவி நம்மை பலவீனப்படுத்தும். எதை குறித்தும் பொய் வரக்கூடாது. இந்த பயம் உண்டான நிலைமையில அப்போஸ்தலர்கள் அற்புதம் செய்யறாங்க. பலன், எவ்வளவு பெரிய பலன் பாருங்க. கீழே படிங்க தயவு செய்து, 13ஆம் வசனம் படிங்க. மற்றவர்களில் ஒருவனும் அவர்களுடனே சேர, ஏன்னா இங்க உள்ள போனா ரொம்ப உண்மையா இருக்கணும், இல்லாட்டா சீலைகளில் சுத்தி விடுவார்கள். பைபிள் படிச்சிருந்தா நான் சொல்றது புரியும். அல்லேலூயா. படிங்க. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை, ஏன்னா அவங்க உண்மையா கர்த்தரை பின்பற்றுறாங்கயா. அடுத்த வசனம் பாருங்க. திரளான புருஷர்களும் விசுவாசம் உள்ளவர்களாகி அதிகமாய், இப்பதான் எல்லாரும் படிக்கணும். 15, 16 எல்லாரும் படிங்க. ஒரு சர்ச்சுக்குள்ள பலவீனம் உள்ள பேதுருவை வச்சு கர்த்தர் செஞ்ச கிரியைகளை சபைக்குள்ள மட்டுமல்ல, அதுக்கு வெளியிலையும் செய்தார் பாருங்க. பிணியாளிகளை படுக்கையின் மேல கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகில் அவர்கள் மேல் சிலர் மேல படட்டுண்டு எங்க கொண்டு வந்து வைப்பாங்களா? ஏன்னா அத்தனை வல்லமை பேதுருவுக்குள்ளிருந்து புறப்பட்டது. அவன் தன்னுடைய வல்லமையை அனல் மூட்டி எழுப்பி இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பெந்தைக்கோஸ்தே அபிஷேகம் நமக்கு வேணும். எப்படி நமக்கு இந்த அபிஷேகத்தை குறிச்செல்லாம் ரொம்ப நான் லாக்டவுன் காலத்துல ஒரு பிரசங்கம் பண்ணி இருந்தேன். அது என்னுடைய தாகம். ஆசீர்வாதத்தை விட ஆவியானவரே முக்கியம். ஆமென். இது சபைக்கு முதல்ல புரியணும். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வேற எதுக்கோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். ஆமா,
ஆவியானவர் உள்ள இருந்தா நம்மளை சும்மா இருக்கவே விட மாட்டார். நம்மளுக்குள்ள கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பார். 16ஆம் வசனம் பாருங்க. சுற்று பட்டணங்கள் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களை எருசலேமுக்கு அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அனல் மூட்டி எழுப்பப்பட்ட வல்லமையின் ஆவியானவர் பவுல் அந்த பேதுருவுக்குள்ள இருந்து கிரியை செய்தார். இன்னைக்கு எனக்கு அந்த பலமுள்ள ஆவியை தாங்க ஆண்டவரே. இரண்டாவது, அந்த 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தில் இருக்கிறது அன்பின் ஆவியானவர். என்ன ஆவியானவர்? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, வேக வேகமா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்க முடியும். 58ஆம் வசனம் பாருங்க, 57, 58. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் தங்கள் காதுகளை ஒருமனப்பட்டு ஸ்தேவான் மேலே பாய்ந்து அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி தேவனுக்கு சாட்சியாய் நின்ற ஸ்தேவானை கொன்று குவிக்கும்படி பரிசேய கூட்டத்துக்கு, அன்றைக்கு இருந்த ரோமாபுரி கூட்டத்துக்கு சப்போர்ட்டா பொசிஷன் வேணும், எனக்கு பதவி வேணும், எனக்கு பாரம்பரியம் வேணுங்கிறதுல வைராக்கியமா நின்று ஒரு நபரை கொல்றதுக்கு கூட சப்போர்ட்டா நின்னவன் இந்த பவுல். அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அவனுடைய எபிரேய பெயர் சவுல், கிரேக்க பெயர் பவுல். சவுல் பவுலான ஆண்டு நம்ம பாட்டு பாடுவோம். அது விசுவாசத்தின் ஒரு பகுதி. அவங்க இந்த லாங்குவேஜ் விஷயத்தை பார்க்காததுனால அப்படி சொல்லி இருக்கிறாங்க. பட் எபிரேய பெயர், ஆக்சுவலி எபிரேய பெயர்ல யோசுவாங்கிறது எபிரேய பெயர். கிரேக்க பெயர் என்ன தெரியுமா? இயேசு, ரட்சகர். சோ மொழி தான் மாறி இருக்குது. எபிரேயத்துல கூப்பிடுறவங்க சவுல்னு கூப்பிடுவாங்க, கிரேக்கத்துல கூப்பிடுறவங்க எப்படி கூப்பிடுவாங்க? பவுல்னு கூப்பிடுவாங்க. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது, பழைய ஏற்பாடு எபிரேயம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். வேதத்தை படித்து கொஞ்சம் அறிஞ்சு அதை நல்லா கற்றுக்கொண்டு தேறுகிற ஒரு அனுபவத்துக்கு தயவு செய்து விட்டு கொடுங்கள். சாட்சிக்காரர் ஒரு மனுஷனை, ஒரு பெரிய ஊழியக்காரனை, பரலோக தரிசனத்தை பார்க்கிறவனை கொல்றதுக்கு சப்போர்ட்டா நின்னவன். சப்போர்ட்டா நின்னவன் மட்டுமல்ல, 9ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னா, நீங்க 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு சவுலும் என்ன பண்ணியிருந்தா? 3ஆம் வசனம் பாருங்க. சவுல் சும்மா இருக்கிறவன் கிடையாது. கவர், கிறிஸ்தவனாவாத, ஆவியில நிரம்பாத, அந்நிய பாஷை பேசாத, அல்லேலூயா பாடாத, கவர், கொன்றுவேன், அடிச்சிருவேன், இழுத்துருவேன், காவல்ல போட்டு சபையை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானா? பாலாக்கிக்கிட்டு இருந்தானா. அன்பில்லாதவன், கொஞ்சம் கூட அன்பு கிடையாது. ஆனால் இதே நபரை ஆவியானவர் வந்த உடனே அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல பாருங்க, 20ஆம் அதிகாரத்துல 19, 20 வசனத்தை வாசிங்க. வெகு மனத்தாழ்மையோடு எப்படி மாறிட்டாரு? வெகுண்டு எழும்புகிறவர் இப்பொழுது சர்ச்சுக்குள்ள வந்தா விசுவாசிகள் அனல் மூட்டி எழுப்ப வேண்டியது இததான். ஒரு வார்த்தைக்கு 10 வார்த்தை பேசுற விசுவாசி ஆண்டவருக்கு தேவையில்லை. கர்த்தருக்காக 10 பட்டணத்தை திரும்ப பண்ற அளவுக்கு எழும்பணும். அல்லேலூயா. நம்மால் சொல்லுவாங்க, பேச்சா இருந்தாலும் செயலெல்லாம் காட்டுவோம்ல அப்படிம்பாங்க. இவைய பேசுறதுல தான் இருக்கே தவிர ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு,
உங்ககிட்ட ஒரு மிகு மனத்தாழ்மை வரட்டும். அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற அன்பின் ஆவிக்கு அடையாளம். மிகுந்த இந்த சவுளை குறிச்சு அவன் சவுளாய் அவன் உண்மையிலே பிரச்சனைகளுக்கு காரணமா இருந்தப்பவும் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் அவனை எவ்வளவு அழகா நடத்தினாருங்கிறதும் நீங்க படிச்சாதான் உங்களுக்கு புரியும். நான் ஜஸ்ட் இதை அடையாளப்படுத்திட்டு மட்டும் போகிறேன். இவனே ரோமனுக்கு ரோமனாகவும் யூதனுக்கு யூதனாகவும் இருந்து, ஆனால் இவனுக்கு தீமையான யோசனை வந்த போதோ அதையும் பொறுத்து கொண்டு ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டிக்கொண்டு கர்த்தரை சேவிக்கிறான். 2 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரத்தில் 28வது 29வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இவை முதலானவைகளை அல்லாமல், நன்றாய் கவனியுங்கள், இந்த இவை முதலானவைகள் இவன் சொல்ற இந்த வார்த்தையில இருக்கிற சம்பவத்தை நான் கொஞ்சம் அடுத்து படிக்கிறேன். ஆனால் இந்த தேவ மனுஷனாக பவுல் தன் வாழ்க்கையில சந்தித்த போராட்டங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஊழியத்துக்கு வரும் முன்னாடி இவன் சபையை பாடுபடுத்தினான். ஊழியத்துக்கு வந்த பிறகு இவன் சபைக்காக பாடுகளை சுமந்தான். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஆவியில அனல் மூட்டி எழும்பாட்டா இவங்க சபைக்கு வேதனை கொடுப்பாங்க. ஆவியில அனலாகி எழும்பிட்டாங்கன்னா இவங்க சபைக்காக வேதனையை சகிப்பாங்க. அப்படியே மாறிடும். உங்க வரத்தை நீங்க அனல் மூட்டி எழுப்பணும். நீங்க தயவு செய்து அதே பகுதியில் தான் பாருங்க, 29ஆம் வசனத்தை படிங்க. அந்த 2 கொரிந்தியர் 11:29. கொஞ்சம் பைபிள் படிக்க வைக்கிறேன். கண்டிப்பா ஒரு 15 நிமிஷத்துல முடிச்சிருவேன். உங்களுடைய பொறுமைக்கு நன்றி. உங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். உங்களை இந்த வாரம் கர்த்தர் அநேகர் அனல் மூட்ட போகிறார். உங்க வீடுகளில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்க டிராவல்ல உங்களை உணர்த்துவார். உங்கள் தனி ஜெபத்துல உணர்த்துவார். நீங்க வீட்டுல பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அபிஷேகத்துல நிரம்புவீங்க. உங்க வீட்டு ஜெபத்துல அந்த மகிமையை நீங்க பாப்பீங்க. வெறும் இங்க மட்டுமல்ல, உங்கள் எல்லைகளிலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் தொழிலிலே, உங்களுடைய காரியங்களிலே கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்க்க முடியும். நீங்க பாருங்க, இவன் ஒருவன் சாவுறதுக்கு காரணமா நின்னு வைராக்கியமா கொன்னவன் இப்ப எந்த அளவுக்கு மாறிட்டான் தெரியுமா? சர்ச்சைக்குள்ள ஒருத்தர் பலவீனப்பட்டுட்டா கூட இவன் பலவீனனா மாறிடுவானா? அதுதான் நீங்க போன செய்திகள்ல கேட்டீங்கல்ல, என்னுடைய கண்ணு எனக்கு நோவு உண்டாக்குது. நகரத்துல நடக்கிற விஷயத்தை கேட்டா என் கண்ணு நீர்த்தாரைகள் என்ன பண்ணுது? நல்லா கவனிங்க. அல்லேலூயா. எப்போதுமே மற்றவர்களை நேசிக்கணும். ஒருவன் பலவீனானால் நானும், ஒருவன் இடறினால் என் மனம். சிலர் பாவத்துல விழுற மாதிரி தெரிஞ்சாலே எங்க மனசெல்லாம் எரியும்யா. அதுதான் அன்பினாவி. பாவத்தை கடிந்து கொள்ளும், பாவியை நேசிக்கும். பாவியை குற்றப்படுத்துகிறது இல்ல. சில நேரத்துல கடிந்து கொள்ளுதல் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னை குற்றப்படுத்துறாங்க. இல்ல 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 இல்ல, குறைவை சொல்லி கொடுக்கறாங்க. இதை மாற்றுங்க, இப்படி செய்யாதீங்க. ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? ஆனால் கொஞ்சம் என் கூட இதை பிரசங்கம் பண்ற இந்த மனிதன், இதை பேசுற இந்த மனிதன் போன அந்த உபத்திரவத்தின் பாதையை 23ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் படிப்பீங்களா? எல்லாரும் படிங்களே பார்க்கலாமே. அவர்கள் கிறிஸ்துவின், நான் அதிகம் புத்தியினமாய் நான் அதிகமா என்னப்பட்டேன், அதிகமா அடிபட்டேன், அதிகமா அநேக தரம் எதுல இருந்தேன்? தொடர்ந்து படிங்க. யூதரால் ஏறக்குறைய 40 அடியாக 5 தரம் 39 அடி வாங்கியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு முறை வாங்கினதை இவர் 5 முறை வாங்கியிருக்கிறார். ஏன்னா இயேசுவின் மேல் இருந்த அன்பு. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம்? அடுத்து படிங்க 25. 3 தரம் மிலாரினால் 1 தரம்
3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கப்பலிலே 24 மணி நேரம் ஒரு ராப்பகல் கடலிலேயே அப்படியே என் கையெல்லாம் இழுத்துட்டு போகிற அளவுக்கு கிடந்தேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசம், கள்ள சகோதரரால் வந்த மோசம், படிக்கிறீங்களா, என் சுய ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்திரத்தில் உண்டான மோசம். ஆனா ஒன்னு சொல்றேன், இவ்வளவுலாம் படிக்கும் போது இவ்வளவு நடந்தாலும் இவனை குறிச்ச தேவ திட்டத்தை மட்டும் யாரால அழிக்கவே, ஏன்னா இவனுக்குள்ள அன்பின் ஆவியானவர் இருந்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு என்ன போராட்டம் வந்தாலும் என்னை அழிக்க மட்டும் முடியாது. சொல்லுங்க, பொன்னை விட தங்கத்தை விட என் ரட்சிப்பு விலையேற பெற்றது, என் ஆத்துமா விலையேற பெற்றது. என்னையும் என் குடும்பத்தையும் என் சபையும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் அவர் உள்ளம் கைக்குள்ள வச்சிருக்கிறாரு. எத்தனை மோசக்கார மனிதர்களை நாங்க சந்திச்சாலும் நாங்க அழிய போகிறது இல்லை, மறுபடியும் எழும்புவோம், மறுபடியும் கர்த்தருக்காக வாழுவோம். அல்லேலூயா. 27ஆம் வசனத்தை பாருங்க. பிரயாசத்திலும் அநேக முறை கண் விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தார். அல்லேலூயா. பவுலெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, பிலிப்பியர்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பாடுபட்ட அவனை கர்த்தர் சும்மா விடலைங்க. நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா பிலிப்பியர்ல ரொம்ப அழகா சொல்றாரு, வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், ரெண்டும் தெரியும். கீழே இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பேன், மேல இருந்தாலும் இப்படிதான் இருப்பேன். ஆனா 18ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. எல்லாம் எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது? அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையை சும்மா விட்டுற மாட்டாரு. அழைத்தவர் யாரு? தேவன். அல்லேலூயா, ஆமென். ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறவர் யாரு? விசுவாசிகளுடைய சுகத்துக்காக ரத்தம் சிந்தின அதே தேவன், விசுவாசிகளுடைய சுகத்துக்காக ஊழியரையும் குடும்பத்தையும் ஊழியம் செய்ய வைக்கிற அதே தேவன் தான் ஊழியரையும் நடத்துவார். ஆமென். அதே வசனம் முடியும் போது என்ன வார்த்தையோடு முடிகிறது? நான் என்ன அடைந்திருக்கிறேன்? ஊழியர்கள் திருப்தி அடைவது உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு திட்டமாய் சொல்லுகிறேன், விசுவாசிகளுடைய சுக வாழ்க்கையும் ஊழியருடைய சுக வாழ்க்கையும் கர்த்தர் விரும்புகிறார். அடுத்து ரெட்டுங்க எடுத்து எழுதுங்க. விசுவாசியின் சுகபோக வாழ்க்கையும் ஊழியருடைய சுகபோக வாழ்க்கையும் கர்த்தர் வெறுக்கிறார். ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் வேற. அல்லேலூயா, ஆமென். இது நன்றாய் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாடுபடுகிற பிள்ளைகளை அவர் சும்மா விடவே மாட்டார். அவரோடு பாடுபட்டால் அதுதான் வசனம். ஆமென். இதுல கொஞ்சம் பேர் பாடுபடும் போது நம்ம தானே உதவி செஞ்சோம். உங்ககிட்ட இருந்து உதவியை கொடுத்து அனுப்புனார் கர்த்தர், நீங்க கொடுக்கல. நான் சிலரெல்லாம் பார்த்திருக்கிறேன். இவங்க எப்படி செஞ்சாங்கன்னா, கர்த்தர் அவங்ககிட்ட பேசி இருப்பார். நான் சொல்லுவேன், செய்ய வைக்கிறது உங்க ஆசீர்வாதத்துக்காக. அதை விளங்கி கொண்ட பிள்ளைகளாய் இந்த பாடுகள் நடுவிலும் நாங்கள் அன்பின் ஆவியை தான் அனல் மூட்டி என்ன பண்ணணும்? பிரச்சனை கொடுக்கறத, அதை பண்றத. அன்பின் ஆவியானவர் இருந்தா பாடுபடுறவங்களோட நம்மள என்ன பண்ணுவோம்? பாடுபடுவோம். கடைசியாய் 3ஆவதாய் அந்த 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பலமும் அன்பும், சொல்லுங்க, கண்ட்ரோல்டு ஸ்பிரிட். என்ன ஸ்பிரிட்? நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன், 2 நிமிஷம். நமக்குள்ள ஆவியானவர் உள்ள வந்தா கட்டுப்படுத்தி நடத்துவார். என்ன பண்ணுவார்? எத்தனை பேர் பைக் ஓட்டுறீங்க? கட்டுப்பாடு இல்லாத பைக் என்ன ஆகும்? எத்தனை பேர் சைக்கிள் ஓட்டி இருக்கீங்க? பிரேக் பிடிக்கலன்னா மூஞ்சி குப்புற போய். அல்லேலூயா. கட்டுப்பாடுகள் ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாம் நெஞ்சில கை சொல்லுங்க, நானும் என் குடும்பமும் என் சபையும் இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது, தேவ இஷ்டத்துக்கு தான் செய்யணும். சொல்லுங்க, அவர் எழும்ப சொல்ற நேரத்தில் நான் எழும்பணும், அவர் ஜெபம் பண்ண சொல்ற நேரத்தில் நான் ஜெபம் பண்ணணும், அவர் வேதம் வாசிக்க சொல்ற நேரத்தில் நான் வேதம் வாசிக்கணும், அவர் வீட்டு வேலையை செய்ய சொல்ற நேரத்தில் நான் வீட்டு வேலையை செய்யணும், என்னுடைய காட்டு வேலைக்கோ என் கடை வேலைக்கோ நான் போகணுங்கிறப்போ நான் போகணும், வீட்டுக்கு திரும்பணுங்கிறப்போ எல்லாம்
டைம் செட்டில் படி நடக்கணும். ஆனா நம்ம வீட்டுல இப்ப என்ன கிடையாது. உங்க இஷ்டத்துக்கே ஆடணும்னு நினைச்சிருக்கீங்களோ, இனிய பம்பரமாக்கணும்னு நினைச்சிருக்கீங்களோ, அதெல்லாம் கிடையாது. அருமையானவர்களே, நம்ம கிட்ட கட்டுப்பாட்டின் ஆவி இருந்துச்சுன்னா நம்மள மாதிரி ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு யாருமே கிடையாது. கணவருக்கு கட்டுப்பட்டு இருந்தா, நான் தான் கடந்த நாட்கள் அந்த வார்த்தையை பேசுறேன் கூட. திருப்புங்க பார்க்கலாம். 1 பேதுருல 3ஆம் அதிகாரத்துல பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, 5ஆம் வசனம் பாருங்க. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்து. அப்ப புருஷருக்கு கீழ்ப்படிவது ஒரு பெண்ணுக்கு அலங்காரம். அல்லேலூயா. அத அவங்க தப்பா பயன்படுத்தினாங்கன்னு ஆண்டவர் பார்த்துட்டு போறார். அல்லேலூயா. 6ஆம் வசனம் பாருங்க. அந்தபடியே ஆண்டவன் என்று சொல்லி நீங்களும் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாம இருந்தீர்களானால் அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை என்ன பண்ணுவீங்க? அடுத்து சொல்றாரு, அந்தபடியும் புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் அவர்களோடு எப்படி வாழணுமா? வேண்டா வெறுப்போட வாழ்ந்து, என் தலையில உன்னை கெட்டிட்டாகன்னு சொல்லிக்கிட்டே வாழ்ந்து, உனக்கு உழைச்சி கொட்ட வேண்டிய இருக்குண்டே சொல்லி சொல்லி வாழ்ந்து. அப்படியா இருக்கு? எனக்கு லைன்ல நின்னாவ போயும் வந்து சேர்ந்தவாரு அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்லை. கீழே படிங்க. உங்களுடனே அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க இருக்கிறபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள். அப்படி இருக்கா? ரெஸ்பெக்டடோட மனைவி மாற வீட்டுல நடத்த கத்துக்கொள்ளுங்கள். என்னது கராத்தே கிளாஸா? சொல்லுங்க. பிள்ளைகளை கண்டிச்சு நடத்தும் போது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஆனால் நம்முடைய மனைவிமாரை அன்பா நம்ம நடத்தணும்னா அன்றைக்கு கர்த்தர் சொல்லுவாரு, உனக்குள்ள இருக்கிற வரத்தை நீ என்ன பண்ற? அனல் மூட்டி எழுப்புகிற கட்டுப்பாட்டின் ஆவியானவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். முழங்கால் படியிடுவோம் ஆண்டோடைய பாதத்தில். ஆண்டவரே, எங்களை பலமுள்ள ஆவியினால, அன்பின் ஆவியினால, கட்டுப்பாட்டின் ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. விடுதலை விடுதலை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா, இன்றே தாருமையா. விடுதலை Hallelujah.